ஓவர் திங்கிங்க்கு ஒரு எண்டே இல்லையா? அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க பெர்சனா நீங்க இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான்லாம் ஒரு காலத்துல ஓவர் திங்கிங் பண்றது ஒரு பெரிய வேலை மாரி பார்த்துட்டு இருப்பேன். எவ்ரிடே என்ன பிரச்சனை நடந்தாலும் அத பத்தி யோசிச்சுட்டே இருப்பேன். ஒவ்வொரு தடவ யோசிக்கும்போதும் எனக்கு வித்தியாசமான ரீசன்ஸ் கிடைக்கும். இந்த ரீசன்ஸ் எல்லாம் வச்சு அதுலருந்து வெளில வர்றதுக்கு ஏதாவது பண்ணியிருப்பேனான்னு கேட்டா, கண்டிப்பா ஒண்ணுமே பண்ணியிருக்க மாட்டேன். திரும்ப திரும்ப அத பத்தி யோசிச்சுட்டே தான் இருப்பேன். இந்த மாதிரி ஒரு பஞ்ச் ஆஃப் ரீசன்ஸ ஒரு லூப் மாதிரி திரும்ப திரும்ப யோசிச்சு கலெக்ட் பண்ணிட்டே இருப்பேன். இந்த ப்ராப்ளம் உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குங்கிறத ஒரு ஃபேக்கான இல்லூஷன் கிரியேட் பண்றதுக்காக உங்க பிரெயின் அப்படியே உங்கள விட்டுருது. பிகாஸ் பிரெயின் நம்மள சேஃபா வச்சுக்கிறதுக்காக டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா, நீங்க உங்க பிரெயினுக்கு நான் இத சார்ட் அவுட் பண்ண விரும்புறேன்னு சிக்னலைஸ் பண்ண விரும்புனீங்கன்னா, கண்டிப்பா ஸ்டார்ட் டேக்கிங் ஸ்மால் ஆக்ஷன்ஸ். கடுப்பாயி போய் பெட்ல படுத்து கிடந்தீங்கன்னா, எந்திரிச்சு ஒரு வாக் போங்க. இல்ல கிச்சனுக்கு போய் ஒரு காஃபி போட்டு குடிங்க. உங்க பிரச்சனைக்கும், இந்த விஷயங்களுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லன்னா கூட, உங்க பிரெயினுக்கு இந்த விஷயத்துல நான் இப்படியே இருக்க விரும்பல. நான் ஏதோ ஒண்ணு பண்ணி, அத சார்ட் அவுட் பண்ண விரும்புறேன்னு, நீங்க உங்க பிரெயினுக்கு இன்டைரக்ட்டா சிக்னலைஸ் பண்றீங்க. சோ, அதுவும் உங்கள இந்த லூப்ல இருந்து எக்ஸிட் ஆகறதுக்கு தேவையான விஷயங்கள ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுரும். ஈவன் இஃப் இட் இஸ் ரிஸ்கி. நீங்க அதுக்கு ரெடின்றத அதுக்கு சொல்றீங்க. இன்னைக்கு ஸ்டார்ட் டேக்கிங் ஸ்மால் ஆக்ஷன்ஸ் டுவர்ட்ஸ் யூர் ப்ராப்ளம். கண்டிப்பா இந்த லூப்ல இருந்து நீங்க எக்ஸிட் ஆகறதுக்கு உங்க பிரெயினே ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோவ ஓவர் திங்கிங் பண்ற உங்க ஃப்ரெண்ட் இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி, ஜஸ்ட் கெட் அவுட் ஆஃப் த லூப் அப்படின்னு டாக் பண்ணுங்க.